90ஸ்ல வந்துட்டு எப்பயுமே இந்த ஸ்கேம்ன்ற வார்த்தை நிறைய பேருக்கு அவ்வளோவாவே தெரியாது. ஆனால் இந்த 1992க்கு அப்புறமா வந்துட்டு இந்த ஸ்கேம்ன்ற வார்த்தை ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஏன்னா வந்துட்டு அது ஒரே காரணம் அச்சட் மேத்தாவால் தான். அந்த அச்சட் மேத்தா என்ன பண்ணாருன்னா, இவர் வந்துட்டு ஒரு வழியை தேர்ந்தெடுத்தார். ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் போய் வேலைக்கு சேர்ந்து அதுக்கப்புறமா அவருக்கு ஷேர் மார்க்கெட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ அவர் ஷேர் மார்க்கெட்டில் வந்துட்டு இருக்கிற நுணுக்கத்தெல்லாம் அதெல்லாம் கற்றுக்கிறாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த கம்பெனி இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு ரிசைன் பண்ணிட்டு அந்த வேலையை விட்டுட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறமா க்ரோமோர் அப்படின்னு ஒரு ஷேர் மார்க்கெட் கம்பெனி ஒன்று ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அப்பயும் அவருக்கு பணத்தாசை குறையல. இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, பெரிய பேங்க்ல இருந்து சின்ன பேங்க் கடன் கொடுக்கும் போது அப்போ வந்துட்டு டைரக்டா கொடுக்கூடாது, ஒரு புரோக்கரேஜ் தான் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நம்ம அச்சட் மேத்தா. அப்ப அந்த பணத்தை எடுத்துட்டு போயிட்டு லாப காசு அவர் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா கேபிட்டல் அமௌண்ட்டை சின்ன பேங்க்குக்கே கொடுத்துட்றாரு அவரு. இந்த மாதிரி பண்ணி பண்ணி சம்பாரிச்சுக்கிட்டே இருந்தாரு. இவர் எப்படி இந்த குறுகிய காலத்துல பணக்காரர் ஆனார்னு சுஜிதா தலால் அவங்க வந்துட்டு ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர், இவங்க வந்துட்டு இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா ஒரு ஆர்டிகல் வெளியிடுறாங்க. இது வந்துட்டு சிபிஐக்கு தெரிஞ்சு இவரை வந்துட்டு ஜெயில போட்டுறாங்க. ஜெயில போட்டதுக்கு அப்புறமா வந்துட்டு ஒரு நாள் நைட் வந்துட்டு இவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துட்டு ஆம்புலன்ஸ்ல போகும்போது ஹார்ட் அட்டாக்ல வந்துட்டு இறந்துடுறாரு. ஸோ வந்துட்டு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா கீழே லிங்க் இருக்கு, செக் பண்ணி பாருங்க இதோட ஃபுல் வீடியோ. அதுவும் இல்லாமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.